Hi friends, welcome to EA Science Talk YouTube channel. இன்னைக்கு நம்ம 2024 பயாலஜி MCQ பேப்பர்ல 11 இருந்து 20 MCQ விளக்கம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். 16வது கேள்வி. தலையாரி செயலுக்கான முதல் அறிகுறியை காட்டிய விலங்குகள். என்னன்னா மைய நரம்பு தொகுதியை கொண்டவை. அதான் முடியா வரப்போகுது. ஆன்சர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மைய நரம்பு தொகுதி ஒரு சோடி உட்பக்க திரட்டுகள் பிறகு நிர்பக்க நரம்பு 2 இதை ஒரு சொல்லி முப்பக்கெல்லாம் மூளை என்று சொல்கிறேன் வந்து அந்த மற்ற விடைகளும் பார்ப்போம். மூட்டுக்காதல் சொன்னா என்ன தெரியும், மாத்திரப்படாக்க தெரியும். அடுத்தது உடற்குழி கொண்டவை. இது வந்து கிடைத்த உதரக்கலனுக்குரிய குழிகள் மட்டும் இருக்கு, பிரதிகள் இருக்கு. அதாவது உடற்குழி என்று சொல்றது. அப்ப உடற்குழி வராது, மூட்டுக்காதல் கொண்டவை வராது. பிரதிகள் மிதிக்காக எடுக்க போவதில்லை, அதுவும் வராது. தசைப்பாதம் என்ன தெரியும், முளஸ்காக்கள் மட்டும் தான் தசைப்பாதம் கொண்டதாக வரும். 5வது 11வது ஆன்சர் 12வது கேள்வியை பார்ப்போம். சில வகையான தாவர கலங்களும் அவற்றின் தொழில்களும் இடையே தரப்பட்டுள்ளன. என்னது வல்லவர் கலவளையத்துக்கு ஆதாரம் என்று சொல்லுவீங்க. அப்ப இந்த தந்திரிக்க விடைகள் வந்தால் ஆதாரம் வழங்குறது மட்டும்தான் இருக்கும். அதை ஏக்கி பி வரப்போகுது, ஏக்கி பி வரப்போகுதுன்னு வச்சு பார்த்தாலே முதலாவது விட வராது, 4வது விட வராது, 5வது வராது. சரியா? அடுத்த ஒட்டுக்கலவளையம். ஒட்டுக்கலவளையம் என்னது, சூட்டில் எடுக்கிற அப்படியே வசனம் இருக்கு. வழக்கிய தடை செய்யாது இலைகள் மற்றும் தண்டுகள் என்பதற்கு பொறிமுறை ஆதாரம். இப்போ அதை வச்சு பார்த்தாலும் திறந்திருக்கிற PQRS ஆதாரம் வழங்குறது தான் வரப்போகுது. அப்போ ஏக்கும் பி தான் வரப்போகுது, பிக்கும் பி தான் வரப்போகுது. அதை ரெண்டை மட்டும் வச்சு பார்த்தாலும் 3வது முடிவு பண்ணிக்கலாம். சரியா? எதுக்கு மற்ற பார்ப்போம். குளக்கோடிகள் நமக்கு என்ன தெரியும், நீரை கொண்டு சேர்ந்தது தான் குளக்கோடிகள். சரிங்க. அடுத்தது டி என்பது புடைக்கல புடைக்கல வளையத்துக்கு தான் பல தொழில் இருக்கு. அதில் ஒரு தொழில் தான் என்னது, மாப்பொருளை சேமிக்கிறது. புடைக்கல வளையம் தாவர அனுசாரத்தை படுகிறது, மாப்பொருளை சேமிக்கிற. அடுத்தது பொருத்தமான விரிவடைந்து இயக்கமடையக்கூடியது. அதுக்கு தான் காயங்களை ஆக்குறது. இளைய வளர்ப்பு முக்கியமானது துசத்துக்கு கிடைக்கும். அப்போ எத்தனையாவது 12க்கு இடம். 13வது கேள்வியை பார்ப்போம். தாவர பிரியலியங்கள் தொடர்பான பின்வரும் கூட்டுகளில் சரியானது பக்க பிரியலியங்களும் உச்சி பிரியலியங்களும் துணை வளர்ச்சியை பங்குகிறது. துணை வளர்ச்சியில் வந்து பக்க பிரியலியங்கள் மட்டும்தான் வைக்கப்படுது, உச்சி பிரியலியம் வராது. ஆகவே முதலாவது அங்குர உச்சி பிரியலியம் உள்நோக்கியும் வெளிநோக்கியும் புதிய கலங்களை தோற்றிக்கும். மாற்றி சொல்லியிருக்காங்க. என்ன, அங்குர உச்சி பிரியலியங்கள் ஒரு திசையில மட்டும்தான் புதிய கலங்கள் தோற்றிக்கும். வேறுச்சி பிரியலியம் தான் என்னது, 2 திசையிலும் புதிய கலங்கள் தோற்றிக்கப்படும். அதை வெளிப்புறமாக தோற்றிக்கப்படுறது வந்து வேர்மூடியாக ஏற்றமடை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கூற்று வந்து வேறுச்சி வேறுச்சிக்கு தான் சொல்லணும். இது அங்குர உச்சி சொல்லி இருக்கிறதால கூட. அடுத்தது ஒரு வித்திலைகள் உடைந்த இலைகளின் மேல் வளர்ச்சி அவற்றின் அடிப்பகுதியில் காணப்படும் பக்க பிரியலியத்தின் செயற்பாட்டால் நடைபெறுகிறது. கூற்று மொத்தமாக சரி. ஆனால் அந்த பக்க பிரியலியம் மட்டும் பக்க பிரியலியம் இல்லை, அது வந்து இடைமுக வெளியீடு. அப்போ 2வது 3வது பக்க பிரியலியம் சுற்றுப்பட்டை உருவாக்குறது பங்கு கொள்ளுங்கள். நாங்கள் துணை வளர்ச்சியில தான் இந்த பக்க பிரியலியம் தான் வந்து சுற்றுப்பட்ட உருவாக்குறது. அப்போ 4வது சரி. பிரியலியங்கள் எல்லா நேரமும் உயிர்ப்பான என்று சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டுக்குள்ள என்னன்னா பிரியலியங்களுக்கு குறைந்த காலம் காணப்படலாம் சொல்லுங்க வசனம் இருக்கு. அப்போ எல்லா நேரமும் உயிர்ப்பானதுன்றது இந்த கூட்டுக்குள்ள தான். 5வது 13க்கு வந்து ஆன்சர் 4வது. 14வது கேள்வியை பார்ப்போம். தாவரங்களில் நீரிழப்பு தொடர்பான சரியான கூட்டை தெரிவு செய்யும். கசிவு முழு நாள் நடைபெறுகின்றது என்றது என்னது, கசிவு இடைவெளிகளில் மட்டும்தான் நடக்கும், ஆழ்வெளியில் நடக்காது. முதலாவது சாரீரத்தலம் உயர்வாக உள்ள போது அவை பீதம் உயர்வாக. சாரீரத்தலம் உயர்வாக இருக்கின்றால் வெளிச்சூழல்ல அங்க நீராவி ஏற்கனவே நெருங்கப்பட்டி. அப்ப திரும்பியும் இலைவாயிலிருந்து நீராவி வருவது இருந்தால் அப்ப அவை பீதம் உயர்வாக இருக்கின்ற அவை பீதம் மிக குறைவாக இருக்கும். சரியா? தாவரங்களில் ஏறத்தாழ 50% ஆன நீர் வந்து இலைவாய்ப்பு ஆயிருக்காங்க. ஆவிக்கு வந்து 3 நடக்குது. ஒன்று இலைவாயால் நடக்குது, இன்னொன்று பட்டைவாயால் நடக்குது, புறத்தோடு நடக்குது. இலைவாய்ப்பு ஆவியருக்கு தான் 95%. நிச்சயம் எல்லாமே 5% வந்து பட்டை வாய்ப்பு புறத்தோடு. அப்போ என்ன 3வது துறை. காவற்கலங்களில் வீக்கம் அதிகரிப்பதனால நீரிழப்பு குறைகின்றது. இந்த கூற்று வந்து இல்லை. ஏன்னா இப்போ அந்த இலைவாய் திறந்து முதல் குறைக்கிறது. அதில் வந்து கேட்பஸ் உள்ள போகிறதால அங்கே நீரழுத்தம் குறைகிறதால் மேட்டோர் கலங்கள்ல இருந்து நீர் வந்து உள்ள போய் காவற்கலங்கள்ல வந்து வீக்கம் ஏற்பட்டால் இலைவாய் திறந்தால் இலைவாய்ப்படி ஆய்வு நடக்கிறதால நீரிழப்பு தான் கூடும். இப்போ நீரிழப்பு குறையும் என்ற இருக்கு. காவற்கலை வீக்கம் வந்து நீரிழப்பு குறையும் என்ற இருக்கு. அப்போ 4வது கசிவு நடைபெறுவதற்கு வேறு அம்சம் தேவை. அதுதான் முடியாத 14வது ஆன்சர் படி. சரியா?
15வது கேள்வியை பார்ப்போம். பின்வரும் எம்மூலகங்களில் குறைபாடு தாவரங்களில் முறையே வெண்பச்சை நோய், மந்த வளர்ச்சி, இலைநுனி இறப்பு என்பது ஏற்படும். இலைநுனி இறப்பு வச்சு பார்த்தால் என்ன? அப்ப கடைசியா எண்ணெய் வார மாதிரி தான் விட வரும். அதன்படி பார்த்தாலே முதலாவிட 3வது 4வது விட 2 அல்லது 5 வரும். அடுத்தது மந்த வளர்ச்சி வந்து சி அல்லது ஹெச் வரும். அப்ப சிஹெச்ஓல ஏதோ ஒன்று வந்து 2வது இருக்கும். அப்படி பார்த்தா 5வது வருது. அப்ப இதை வச்சு நம்ம நினைச்சிடலாம், 2வது கூட கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஆனாலும் வெண்பச்சை நோய் இதை பத்தி பார்ப்போம். ஏன்னா விளமிலைகள்ல வந்து வெண்பச்சை நோய்னா சல்பர், விளமிலைகளில் நரம்புகளுடைய வெண்பச்சை நோய்னா எஃப்இஎம்என், முதிரைகளில் கடுமையான வெண்பச்சை நோய்னா நைட்ரசன், முதிரைகளில் வெண்பச்சை நோய் நார்மலா இருந்தா மோயின், முதிரைகளில் வந்து நரம்புகளிடையே வெண்பச்சை நோய் எம்ஜி, அடுத்தது வந்து விளமிலைகள் முழுவதும் வெண்பச்சை நோய்னா சி. இப்ப இதை வச்சு பார்த்தாலும் என்னது எக்ஸ்டென்ட், அதாவது 2வது உடையில கிடக்கிறதே அதாவது விளமிலைகளில் வெண்பச்சை நோய். 15வது ஆன்சர். 16வது பார்ப்போம். அங்கியஸ்பங்களில் முதிர்வடைந்த முளையப்பையில் உள்ள 8 கருக்கள் கொண்டிருப்பது. என்னென்னா முதிர்வடைந்த முளையப்பை என்றது இதுதான். அதில் என்னென்னா 3 எதிரடிக்கலங்கள், 2 உதயவழங்கி கலங்கள், முட்டைக்கலம் உண்டு, 2 வினைவு கருக்களை கொண்ட மையக்கலம். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 3 6 7 கலங்களும் அதுக்கு 8 கருக்களும் இருக்கு. ஏன்னா இந்த மையக்கலத்தில் வந்து 2 கருக்கள் இருக்கிறதால 7 கலங்களில் 8 கரு இருக்கிற மாதிரி வரும். இப்போ அதன்படி ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2வது என்பது 3 எதிரடிக்கலங்கள், மையக்கலம், உதயவழங்கி கலங்கள் 2, முட்டைக்கலம் உண்டு. ஆன்சர் 2. 16வது விட 2. 17வது கேள்வியை பார்ப்போம். பின்வருவனற்றில் எந்த தாவர ஹோமோன்கள் வித்து முளைத்தலை தூண்டும்? அதே வசனம். வித்து விருத்தி மற்றும் முளைத்தலை தூண்டுவதா அது வந்து ஜிபரல். வித்து முளைத்தலை தூண்டுவதா சைட்டோகைன். அப்ப இதுல கேட்டது வித்து முளைத்தலை தூண்டும் என்றா ஜிபரலின் என்பதும் சைட்டோகைன் என்பதும் விஞ்ஞானர்கள் ஏயும் பியும். ஏயும் டியும் ஆன்சர் வந்து 3. 18வது கேள்வியை பார்ப்போம். என்னென்னா விலங்குகளின் ஆதாரத்தை வழங்கும் விடயங்களுடன் தொடர்புடைய கட்டமைப்புகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியானது அல்லது சரியானது. கசிவிலே கலங்கள் கொலாஜன் நார்கள் சொல்லுவாங்க. கசிவிலே கலங்கள் கொண்டொழிக்கும் கல்வியில் மற்றும் கொலாஜன் நார்களை திறக்கும் சரி. எண்பு புளியங்கள் என்பு உருவாக்குற அந்த கூற்றுக்குள்ள என்னன்னா எண்பு உருவாக்குற கலங்கள் வந்து எண்பு புளியத்திர வேலை. எண்பு புளியம் என்றது ஒரு முதிர்ந்த எண்பு கலம். அதுல வேலை என்ன? எண்புலைத்திர போன்ற வேலையை தான் செய்யும். அப்போ பி கூற்றுக்குள்ள சி கூற்று அவைசின் தொகுதிகள் முளையூட்டிகளில் நெருக்கமான எண்ணில் மீண்டும் மீண்டும் வரும் அலகுகள் ஆகும். அந்த கூற்று சரி. சொல்லுங்களா அப்படியே இருக்கிற கூற்று ஏசி சரி. விட வந்து 3வது. 19வது வெளியே பார்ப்போம். மனித உணவு கால்வாய் பகுதியில் உள்ள சில அங்கங்கள் உணவு சங்கடங்களுடைய சில நோக்கியங்கள் அவை தொழிற்படும் சில கீழ்ப்படைகள் என்பன வெளியே தரப்பட்டுள்ளன. அதை பிச்சு கூட்டுறியான். சரியா? அதை பார்ப்போம். முதலாவது வாய். வாயில் இதுல இருக்கிற 3 படத்துல தான் இது ஒரு என்பது வாய். ஈ என்ற வாயில வந்து மணிராமிலேஸ் அந்த அமிலேஸ் வந்து பல்சரியாக வெளிப்படும். இப்போ ஏஇ என்ற விட இருக்கு அவ்வளோ இருக்கு. அடுத்தது வந்து இறப்பை. இறப்பையில வந்து பெப்சின் பிடி. அடுத்தது அந்த பெப்சின் வந்து புரதங்கள் தொடர்புடையது பிடிஐ என்ற விட இருக்கா? பிடிஐ என்ற விடையும். அடுத்தது சிறுகுடல். சிறுகுடல் வந்து சிறுகுடல் வந்து அமிலேஸ் நோக்கியம் இருக்கு. அது வந்து ஜி, அதாவது பல்சரைட் சமன்பாட்டோட தொடர்புடையது. பிசிஇஜி விட இருக்கா? இருக்கு 19. 19 5வது ஆன்சர் வந்து 5. மிச்சனான பிள்ளை தான் நான் பார்ப்போம். என்னென்றால் ஏடிஐ, அதாவது முதலாவது சொல்றான் ஏடிஐ. வாயில வந்து பெப்சின் இருக்கா? இல்ல. முதலாவது இல்லை. பிஇ இறப்பையில வந்து பி இறப்பை. இ என்றது அமிலேஸ். வாய் இறப்பையில வந்து அமிலேஸ் இருக்கா? இல்ல. 2வது கொடுத்துருக்க. அடுத்தது 3வது பிஎஃப் என்றான். இறப்பையில வந்து லிபேஸ் இருக்கா? இல்ல. அப்ப என்னது? 3வது இல்லை. 4வது சிடி சிறுகுடல்ல வந்து பெப்சின் இருக்கா? இல்ல. இப்ப என்ன? 1 2 3 4 விட ஆன்சர் வந்து 5வது. 19க்கு ஃப்ரெண்ட்ஸ். 20வது கேள்வி. விட்டமின்கள் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்ய. எல்லா ஆக்சிஜனையும் நீரில் கரையும் விட்டமின்களா? நீரில் கரையும் விட்டமின்கள் என்ன? ஏடிஇக்கு வந்து கொழுப்பில் கரைகிறது. இசி என்னது? பிஎம்சி தான் நீரில் கரைகிறது. ஒக்சிஜன் எதிரிகள் வந்து இஎம்சியும். அதில் வந்து விட்டமின் இக்கு வந்து ஒக்சிஜன் எதிரி என்ற ஒரே ஒரு தான் இருக்கு. சிக்கு வந்து என்ன? கொலாஜின் டோப்ளேம் என்ற ஒக்சிஜன் எதிரியாக வெளிப்படும். அப்போ முதலாவது விட்டமின் ஏ குறைபாடு. விட்டமின் ஏ
லிப்பிட குறை படை குறைக்கணும்னா லிப்பிடத்தை மேம்படுத்துகிற தொழில் தான் விட்டமின் ஏ தொழில். அந்த விட்டமினை வந்து வளர்ச்சி பண்ணி லிப்பிடத்தை மேம்படுத்த நீர்நிலையும் பராமரிக்கும். பார்வை நிறத்தோர், அதாவது கண்ணில் காணப்படுற பார்வை நிறத்தோர்களின் ஒரு வடிவமா விட்டமின் இருக்கு. அதன்படி பார்த்தா சரியானது இருக்கு. ரெண்டாவது சரி, மிச்சது 3-4 மணி பிள்ளையானது செக் பண்ணணும். விட்டமின் இ வந்து புஷ்பர சரப்புகள் இதுல விட்டமின் இக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டேட் எதிர்மறை ரசத்துக்குள்ளே இருக்கு. அப்ப வந்து 3வது பிள்ளை சரியான. விட்டமின் கே வந்து எனக்கு தெரிஞ்சது புரிதுரைக்கு முக்கியமானதான் விட்டமின் டி. அப்ப 4வது பிள்ளை. விட்டமின் சி குறைபாடுனா செங்குருதி கலங்கள் பதிவு. விட்டமின் சியில் இருக்கிற 2 தொழில் இல்லை, ஒரு ஸ்டேட் எதிரியாக இருக்கிறது, ஒரு ஸ்டேட் எதிராக இருக்கிறது, அடுத்தது வந்து வாய்ப்பு. அப்ப இதுல வந்து செங்குருதி கலங்கள் பத்தி சம்மந்தப்படுறாரு. அப்ப 1 3 4 5 இதுதான் ஆன்சர். இதோட 11 வகையான எம்சிக்யூ விளக்கம் பார்த்து முடிச்சிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அதோட EA Science Park யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.